அம்பலாங்குடை மற்றும் பலப்பீட்டி ஆகிய பகுதிகளுக்கு இடையில் ரயிலில் மோதி உயிரிழந்த மாணவியின் காதலன் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் நேற்றிரவு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வட்டப்புள்ள கொபே தடுவ எனும் பகுதியில் பாலடைந்த கிணற்றிலிருந்து அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை காலை 10:40 அளவில் ரயிலில் மோதி 16 வயதான சிறுமி ஒருவர் உயிரிழந்தார். காலையிலிருந்து ரம்புக்கன நோக்கி பயணித்த ரயிலில் மோதி அவர் உயிரிழந்திருந்தார். சம்பவம் இடம்பெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அந்த சிறுமி ரயில் கடவுக்கு அருகில் நடமாடும் காட்சி அருகிலிருந்த வீடு ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இவ்வாறு பதிவானது. இந்த சம்பவம் தொடர்பில் மாணவியின் சகோதரர் சம்பவம் இடம்பெற்ற போது இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தங்கையுடன் ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதனை நான் கண்டேன். ரயிலில் வந்து கொண்டிருந்த நான் ரயிலில் இருந்து குதிப்பதற்கு முயன்றும் அவ்வாறு நான் செய்யவில்லை. பின்னர் ரயில் நிலையத்துக்கு சென்றேன். அவ்வழியில் எனது தங்கையின் கழுத்தை அவர் பிடித்து அச்சுறுத்திக் கொண்டிருந்தார். தங்கையின் மீது தாக்குதல் மேற்கொண்டார். பின்னர் நான் ஓடி வரும்போது தங்கையை கழுத்தினால் பிடித்து ரயிலுக்கு தள்ளிவிட்டார். நான் அவரை பிடிக்க முற்பட்ட போது என்னை தள்ளிவிட்டு ஓடிவிட்டார். தங்கை ரயிலில் மோதியிருந்ததை கண்டு எனக்கு மயக்கம் ஏற்பட்டது. මාගේ අත ගසලා දාලා දිව්වා. ඊට පස්සේ මම වැටුණා බිම. මම වැටලා මං ගියා නංගි බලන්න ඕනද කියලා. නංගිගේ මේ බෙල්ල පස්සෙලා වැටලා ඉන්නකොට මං කලක් දෙල්ල මම බිම වැටුණා. இந்த சம்பவத்தின் பின்னர் உயிரிழந்த மாணவியின் காதலன் என்று கூறப்படும் இளைஞன் தொடர்பில் எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. அது குறித்து அவரது உறவினர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். எனினும் தான் இதற்கு முன்னர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட விடயங்கள் பொய்யானவை என மாணவியின் சகோதரர் பின்னர் ஏற்றுக்கொண்டிருந்தார். மாணவியும் இளைஞரும் இருந்த இடத்திற்கு வந்த சகோதரன் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக தற்போது மேற்கொண்டுள்ள விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த மாணவி ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சகோதரன் 2வது முறை வாக்குமூலம் வழங்கும் போது குறிப்பிட்டுள்ளார். மாணவியின் சடலம் அம்பலாங்குட கொக்கேன பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் போது மாணவியின் காதலன் என்று கூறப்படும் 17 வயதான இளைஞரின் சடலம் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளது. அவரது வீட்டிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள பாழடைந்த கிணற்றிலிருந்து இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மரணம் தொடர்பிலான நீதவான் விசாரணைகள் பாலப்பெட்டிய பிரதம நீதவான் மேற்கொண்டதுடன் பிரேத பரிசோதனைக்காக சடலம் கராப்பெட்டிய போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதேவேளை மாணவியின் மரணம் தொடர்பில் நீதிமன்றம் பகிரங்க தீர்ப்பு வழங்கியுள்ளதுடன் அவரின் இறுதிக்கிரியைகள் நாளை இடம்பெற உள்ளது.